Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். US ஆயில் ஓபன் ஆன இடத்துல இருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 12.87% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. ஒரு 14 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ட்ரம்ப் தான். நாம எதிர்பார்த்தது தான் ஆல்ரெடி. இப்போ ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா 48 மணி நேரம் வந்து கெடு கொடுத்துருந்தாரு. அதாவது ஈரானை வந்து 48 மணி நேரம் நாங்கள் வந்து கெடு கொடுக்குறோம், அதுக்குள்ளார வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே சரின்னு சொல்லிடுங்க, இல்லைனா வந்து நாங்கள் வந்து ஈரானை வந்து முடிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 48 ஹவர்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. இந்த 48 ஹவர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நியூஸை வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு 2 வாரத்துக்கு மட்டும் நாங்கள் வந்து ஈரான் கூட வந்து போர் வந்து பண்ண மாட்டோம், சீஸ்ஃபயர் வந்து அக்செப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்கிறாரு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனிப்புலேஷன் பண்ணுறது தான். ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அட்டகாசமாக ஸ்டாக் மார்க்கெட்டை, வேர்ல்டு ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து நியூஸ் மூலயமா வந்து மேனிப்புலேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இதில் உண்மை. இது வந்து ஒரு தடவை 2 தடவை இல்லை, இதோட 3ஆவது தடவை வந்து நடக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நடக்கிறப்ப கூட ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன்லலாம் பெரிய அளவில் இறங்கிட்டு இருந்தது. ஸோ இந்த கேண்டலையும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட்லையும், அதாவது இப்போ யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஓவர் நைட்டில் யூஎஸ் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 14 பாயிண்ட்ஸ் இறங்கி 12.76% பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ நியூஸ் மேனிப்புலேஷன் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆயில் ப்ரைஸ் இறங்கியும் அமெரிக்கா பங்கு சந்தைகள், அதாவது யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெரிய லெவலில் வந்து இன்னைக்கு வந்து மேலே வந்துடும். ஓகேங்களா, கிஃப்டி நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கிஃப்டி நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ க்ரூட் ஆயிலெல்லாம் எப்படிங்க ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய கேப் டவுன். ஏன்னா $13 வந்து யூஎஸ் ஆயில் இறங்கியிருக்கனால கண்டிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 1000 பாயிண்ட்ஸ், ஆமாம் குறைஞ்சது வந்து ஒரு 800 பாயிண்ட்ஸ் ஆச்சு ஒரு கேப் டவுன் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ 1000 பாயிண்ட்ஸ் இறங்குனது அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட், நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் என்ன அப்படின்னா இந்த லோ, அதாவது 9619 தான். ஸோ நமக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா, 9619, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9449. ஸோ இந்த 2 ஜோன், இந்த 2 இடத்துல வந்துட்டு ரெக்கவரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, ஏன்னா ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா பெரிய அளவில் வந்து நமக்கு கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இறங்கிட்டு இருக்கிறப்ப ஏதாவது ஒரு இடத்துல வந்து ரெக்கவரி ஆகி தான் ஆகணும். பட் இன்னைக்காங்கிறது தெரியல. பட் நம்ம சப்போர்ட் மட்டும் நோட் பண்ணிக்கலாம். 9619, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9449. ஓகேங்களா, ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஏன்னா மார்க்கெட்டோட க்ரூட் ஆயிலோட டைரக்ஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. கேப் டவுனில் ஓப்பன் ஆகும். ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறப்ப கண்டினியூஸாக நமக்கு கீழே இறங்குமா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நியூஸும் இருக்குது. அதாவது க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி டேட்டா இது வந்து இன்னைக்கு இருக்குது. ஸோ க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி டேட்டாவில் ஏபிஐ வந்து என்ன மாதிரி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இன்னும் ஒரு 3.719 மில்லியன் பேரல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து ஒரு 10.263 மில்லியன் பேரல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் வந்து 3.719 மில்லியன் பேரல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷாக் ஆன மாதிரி நியூஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஷாக் ஆனது என்னன்னா குளோபல் சப்ளை ஷாக் கீப் ப்ரைசஸ் அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டு க்ரோ. அதாவது சப்ளை வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ நியூஸஸ் வந்து வந்திருக்கு. அதனால க்ரூட் ஆயில் ஓப்பன் ஆன இடத்துல இருந்தும் மறுபடியும் கீழே இறங்கிறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் என்ன சொல்றது அப்படின்னா ஒரு ஃபிளாட் கொஞ்சம் கீழே இறங்கி இப்போ 10,650 இருக்கு. மேபி ஒரு 10,000 இல்லை 9,900 அந்த மாதிரியெல்லாம் ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு அகைன் வந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா இதையும் பிரேக் அவுட் பண்ணால் கீழே தான் இறங்கும். கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறதுனா கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் இன்னைக்கு. இல்லைனா வெயிட் பண்ணுங்கள், நான் ஈவினிங்கில் ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆகிருந்தா கூட நான் ஈவினிங் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டாக 271.4ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ நேச்சுரல் கேஸும் டவுன் சைடு ஓப்பனிங் தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் அகைன் வந்து 261 வந்தால் இந்த இடத்துல வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 271.4 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. செல் சைடு பிரேக் அவுட்ங்கிறது 268.2. ஸோ இந்த இடத்துலலாம் ஓப்பன் ஆகிறப்ப செல் சைடு பிரேக் அவுட்ங்கிறது 268.2 நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து கோல்டு. ஸோ இந்த நியூஸ் மூலயமா கோல்டெல்லாம் ஒரு $100 மேலே வந்திருக்கு. சில்வர் வந்து ஒரு $3 பக்கம் மேலே தான் வந்திருக்கு நமக்கு. ஓகேங்களா,
ஸோ கோல்டோட நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1,52,489. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக இந்த ஹை வரைக்கும் நமக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. 1,55,000 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஸோ இதுவுமே நான் வந்து ஈவினிங் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே நமக்கு வந்து கேப் அப் கேப் டவுன் வந்து பெரிய லெவலில் கொஞ்சம் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதனால ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டுங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட நம்ம வந்து ஒரு ஒன் சைடுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் நமக்கு வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். அப்போ இல்லை அப்படின்னா நமக்கு பேட்டர்ன் ஏதாவது ஒன்று கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூடாயிலே எனக்கு ஒரு கேப் டவுன் விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கேப் டவுன் விழுந்த இடத்துல இருந்து ரெக்கவரி ஆகிடாது. ஸோ நமக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் கிரியேட் ஆகும், இல்லைனா ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிட்டு ஒரு நெக்லைனாக பிரேக் அவுட் பண்ணுறப்ப அந்த மாதிரி டைமில் தான் போயிட்டு ஸோ பை வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்குமே தவிர ஒரு நேக்கடாக ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து சில்வர். இப்போ சில்வர் பார்த்தோம்னா நமக்கு வந்து எக்ஸாக்டாக நேற்று நம்ம ட்ரா பண்ணியிருந்த ஒரு சப்போர்ட் ஜோன்லேருந்து ஒரு 6,000 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2,36,366. இதையும் பிரேக் அவுட் பண்ணால் 2,44,033 வரைக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு டபிள்யூ பேட்டர்ன் தான். ஒரு லாங் என்ன சொல்றது அப்படின்னா கொஞ்சம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதே வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் தான். ஸோ பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது இந்த ஜோன் 2,36,366 நமக்கான சில்வருக்கான பிரேக் அவுட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் 2,44,033 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து சில்வரில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். கேப் டவுன் அண்ட் கேப் அப்ல ஓப்பன் ஆகிறப்ப ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தால் மட்டும்தான் டர்ன் ஆகும். அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செல்லிங், அதாவது க்ரூட் ஆயிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸ்டார்டிங்ல. அதே மாதிரி கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி எப்படிங்க ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா 715 பாயிண்ட் வந்து கேப் அப்ல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நேற்று ஈவினிங் வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் டவுன்ல இருந்தது. MSCI வேர்ல்டு இண்டெக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 35 பாயிண்ட் பக்கம் டவுன்ல இருந்தது. இப்போ இவர் வந்து நேற்று நைட் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தறனால, அதாவது 2 வீக்ஸ் வந்து ஈரான் கூட நாங்கள் வந்து சீஸ் ஃபயர் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்ததுனால நமக்கு வந்து ஒரு 715 பாயிண்ட் பக்கம் மேலே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 600 பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு 3 நாளாகவுமே நிஃப்டி வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஒரு பை சைடில் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 600 பாயிண்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்கும், ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய கேப் அப் விழுகிறப்ப கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். ஸோ கேப் அப் அப்படியே மேலே போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா 700 பாயிண்ட்டு, அந்த 700 பாயிண்ட்டுங்கிறது எப்படி அப்படின்னா என்ன சொல்றதுன்னா எதிர்பார்க்காத ப்ராஃபிட்ஸ் வந்து நிறைய பேருக்கு. இப்போ 100 ரூபாய் வாங்கி வச்சிருப்பாங்க, திடீர்னு அவனுக்கு வந்து ஒரு 500, அவங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபாய் லாபம்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்க, 100 ரூபா ட்ரேட், அதாவது 100 ரூபாய்க்கு பை பண்ணி ஒரு 130 வந்தால் வித்தரலாம் அப்படின்னு சொல்லி ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் ஓப்பன் ஆகிறப்ப 500 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, வேகமாக வித்துருவாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து நடக்கும். ஒரு கேப் அப் ஓப்பனிங் அங்கேருந்து கொஞ்சம் செல் ஆஃப் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து MSCI. இப்போ MSCI வேர்ல்டு இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஒரு 23 பாயிண்ட்ஸ் பக்கம் இப்போதைக்கு வந்து வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு இந்த நியூஸஸை பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து ADR வேல்யூஸ் பார்க்கலாம். ADR வேல்யூஸ் எதில் பார்க்கறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் ADR வேல்யூஸ் டைப் பண்ணி investing.com இருக்கும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னாலே போதும். ஸோ அமெரிக்கன் வெப்சைட்லையும் இருக்கு, பட் இதே நமக்கு போதும். ஏன்னா நம்ம ADR வேல்யூஸை வச்சு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. என்ன சொல்றது அப்படின்னா ஒரு லைவ்ல எதுவுமே நம்மளால வந்து ட்ரேட் பண்ண முடியாது. ஜஸ்ட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ADR வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் நேற்றும் நமக்கு இன்ஃபோசிஸ், விப்ரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. HDFC, ICICI பேங்க் மட்டும் தான் கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்கு. ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா கூட நமக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்கு, 2.96%. ஸோ ஒரு கேப் அப் ஓப்பனிங், எப்போ வேணா ப்ராஃபிட் புக்கிங், அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.